ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை ஏற்படுத்தினா கர்த்தரின் கட்டளை அதுவே நடக்கட்டும். யாருமே கர்த்தருடைய கட்டளை நீ யாரும் மீற முடியாது, மீறி ஜெயிச்சவனும் கிடையாது. ஆமா, நீ கவலைப்படாது, தைரியமா நீங்க கிளம்புங்க. தைரியமா குழந்தைய பாத்துக்கிறீங்க. என்ன பத்தி ஆத்தா
பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலும் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணிதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விளைவிடாதீரும். ஆமென். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். சொன்னா மட்டுமே தெரியும். சொல்லலை என்ன தெரியுமா? இறைமக்களாகிய உங்களுக்கும் பங்கு தந்தை அவர்களுக்கும் தர்மராகிய எனது தந்தையும் எனது சார்பாகவும் நன்றிகள் வணக்கம் சூத்திரங்கள். எனது பெயர் ஞான சௌந்தரி. எனது அப்பா தர்மர். எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க. எங்க அம்மா மாதிரி இந்த உலகத்துல ஒரு அம்மாவை யாருமே பார்த்திருக்க முடியாது. எங்கேயுமே அன்பிலையும் சரி, பாசத்திலையும் சரி, என் மேல உள்ள அக்கறையிலையும் சரி, இப்படி ஒரு தாய் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். பிறக்கும் பொழுதே பெற்ற தாயை இழந்தவள் நான். இத்தனை காலம் வளர்த்து வருகிறார்கள். இதுவரையில் ஒரு சொல் கடுஞ்சொல் சொன்னதில்லை. அந்த அளவுக்கு என்ன அப்படி ஆச்சரியமா கேட்கிறீங்க? எங்க அம்மாவை நீங்க பாத்திருக்கீங்களா? பார்த்திருக்கவே முடியாது. கருணையின் திருவுருவமே, அந்த மாதாவின் வடிவமே எங்க அம்மா தான். அப்பேற்பட்ட தாய் எனக்கு கிடைச்சிருக்காங்க. நான் சொல்லும் பொழுது உங்க முகங்க மட்டும் சரியில்லையே. ஒரு முறை எங்க அம்மாவை பாத்தீங்கன்னா இது போலவே ஒரு தாய் நமக்கு ஏன் இல்லைன்னு நீங்க எல்லாம் வருத்தப்பட்டு அழுக ஆரம்பிச்சிருவீங்க. என்னது ஏன் அப்படி சொல்றீங்க? வீடியோ கவரேஜ் எடுத்துக் கொண்டிருக்கும் என் ஒழுக்கவாத சகோதரர் மாயகுல மாதவன் அண்ணா அவர்களுக்கு எங்களது சார்பாக நன்றிகள் வணக்கம். குத்து விளக்கே கோடி மலரே கண்ணிரண்டும் மயங்கிட கண்ணிமயில் உறங்கிட நான் பாட்டெடுத்து
தாய் போல் காத்திருப்பேன் சினிமா பாட்டு பாடினது இல்லை. ஞான சௌந்தரி அருளானந்தர்லாம் ஒரு பாட்டு பாடுமா அப்படின்னு கேட்டதுனால பாடுனேன். அதனால கதையின் முறைப்படி எப்படி போடுமோ அதே போட போறேன், கோச்சுக்காதீங்க. எப்பொழுதும் எங்க அண்ணன் ஜோசப் பண்ண என்னை விட்டுட்டு இருந்ததே இல்லை. ஞானம் 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 அத்தாடி, இப்படி ஒரு அண்ணன் கிடைக்க நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கேன் தெரியுமா? கருத்தோட அருளால எங்க அண்ணன் எப்போதுமே என் கூடவே இருக்காரு. எங்க அண்ணன் இப்ப எங்க போயிருக்காருன்னு தெரியல, என்னை தேடி வருவாரு. பத்தியில எங்க போனீங்க? அரண்மனை நாலாபுரமும் தேடி பார்த்தேன். எங்க தேடுனீங்க? அரண்மனை நாலாபுரமும் தேடி பார்த்தேன். முதல்ல எந்த திசையில தேடுனீங்க? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. நான் முதல்ல இருந்தா கேட்டேன், நீங்க மொத்தமா சொல்றீங்க. சரி, என்ன இருக்கு தேடுனீங்க? தேட காரணம் என்னடாது எங்கடாதுன்னு தேடி பார்த்தேன். அண்ணே, தேட காரணம் இருக்கு. ஏன்னா அப்பா கையோடு அழைத்து வர சொன்னார்கள். என்னையவா? அப்பாவா? நம்ம அப்பா பார்க்க போறோமா?
அண்ணே எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் நிறைய இருக்கு. சீக்கிரமா போய் அப்பா பார்த்துட்டு உடனே எனக்கு வாங்கி கொடுத்துடணும். வேலைகளெல்லாம் இருக்கட்டும். ஆனா எங்கடா தங்கச்சியை காணாமேன்னு தேடி பார்த்தேன்ல. அப்ப எங்கடா போயிருக்கோம் தங்கச்சிக்கு காணாமே அப்படி தேடி பார்த்த பிறகுதான் நான் யோசித்து என்ன யோசனை வந்துச்சுன்னா, தங்கச்சியை காணாமே எங்க போயிருக்கோம்னு யோசிக்கும் போதுதான் ஆகா தேவமாத ஆலயத்துலதான் இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி தேவமாத ஆலயத்துல என் தங்கச்சி இருக்குது. ஆமா, மிக்க மகிழ்ச்சி. அண்ணே நான் எப்போதுமே அரண்மனையில என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டுமே நீங்க தெரியாத மாதிரி நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் விளையாண்டாத்தானே நல்லா இருக்கும். ஒரு வாரத்துல கதையாவே போனா நல்லா இருக்கும். விளையாடுவோமா? விளையாடுவோமா? தண்ணி சொன்னா கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அங்க யாரு பிறகு இல்லாமல் பறக்க கண்டேனே. சரி அப்பா பாக்கணும். அதுக்காண்டி அழுகிற மாதிரியே முகத்தை வச்சுக்கிறீங்க. அப்பா போய் நம்ம பாக்கணும்னா ஒரு போட்டி. என்ன போட்டி? விளையாட்டு போட்டி. உங்களுக்கு தெரியாதா? ஆலயத்துல விளையாட்டு போட்டி இருக்காங்க. உங்கள்ட்ட வழுக்கு மறையிற சொல்ல போறாங்க. இங்க இருந்து ஓடுறோம். பல்வேறு விளையாட்டு போட்டிகள் இருக்கு. இப்ப என்ன விளையாட்டு போட்டி? தூய தமிழ்லயே பேசுங்க. தமிழ் மத்திய இருக்கிறத நிரூபிச்சு போறீங்க. இங்க இருந்து ஓடுறோம். சரி அப்பா போய் யாரு முதல்ல தர்றாங்களோ அவங்களுக்கு லட்டு. தோக்குறவங்களுக்கு என்ன? ஓங்கி ஒரு கொட்டு. கொட்டு. அப்ப முதல்ல தருவங்களுக்கு லட்டு, இரண்டாவது தருவது கொட்டு. நீங்க தோல்வியை தள்ளி விடுவீர்கள். ஜெயித்து விடுவேன். நான் அண்ணன் தான் வென்று விடுவேன். அண்ணன் தான் ஜெயிக்கும். பாப்பமா அண்ணன் தான். இதுக்கு சாட்சி யார வைப்போம்? யாரு சாட்சி? யாரு? இவங்க 4 பேரும். 4 பேரையும் சாட்சி. நம்மள வீடியோ எடுக்கணும். ஆமா ஆமா. 5வது அவரும். போலாமா? போலாம். 1 எதுக்கு இருக்கீங்க? 3 சொல்லுங்க. 1 இருங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 1 3 2 இது தப்புதமா. அண்ணே தப்புதமா சொல்றாங்க.
எந்த பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்தாங்க? ஆமா சரியா சொல்லுங்க. அன்னைக்கு அரியர் தானே நானும் ஓடிட்டேன். அவசரமே தெரிய மாட்டேங்குது ஜோசப்புக்கு. நான் தான் முதலாவதாக வந்து உங்களை தொட்டேன். என்னப்பா என் மகதான் முதல். இந்த விஷயத்துல மட்டுமில்ல, ரோமாபுரி நாட்டிலேயே என் மகதான் எல்லா விஷயத்திலையும் முதலிடம். இப்ப வந்து நான் தானே உங்களை முதலாவதாக தொட்டேன். நீ நினைச்சுக்கிட்டு இருந்திருப்ப. ஆனா உங்களோட நிபந்தனை என்ன? யாரு முதல் அப்பாவை தொடுறாங்களோ அதான நிபந்தனை. நீ வந்தியா? மகதான் வந்து என்ன தொட்டா. நீ வந்த அதுக்கு பின்னாலதான் வந்த. என்னப்பா சொல்றாங்க? இப்ப ஏற்பட்ட போட்டியில ஜெயிச்சது கோயிலுக்கு போறா. உன் தங்கச்சி தானடா. சரிப்பா சரிப்பா. அவளை பெற்றவன் ஒன்ன வளர்த்தானே. ஆமாடா. நீ முதல்ல ரொம்ப வளர்த்தியா இருக்காங்க. அதுக்கு லட்டு நான் கொடுத்துறேன். சரி குட்டு வாங்கிக்க. வாங்கிக்கிறவா? சரி வாங்கிக்கிறேன். நடக்கிறதா? அன்னை கொட்டவா? கொட்டு. அப்பா ஏமா அழுகுற? கொட்ட விடாம நிமிந்து நிமிந்து. நல்லா கொட்டு. தலைய வாங்கி விடுவா. ரத்தம் வருவாங்க. இருந்தா பழிக்குமே. பெரிய நடி. அம்மா அப்பான்னு கத்துனா சரி, அதுல சின்ன சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீங்க கூப்பிட்டு சொன்னாங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. எல்லாரும் கூப்பிட்டீங்க சொல்லுங்க. முக்கியமான வேலை என்ன வேலை அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு வேலை காத்துக்கிட்டு இருக்குமா? எனக்கு தெரியும்பா. போயிட்டு வந்துருவா. நீங்க இப்ப நான் உன்னை கூப்பிட்டு அனுப்பிச்சது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. அப்பா எனக்கு என்னப்பா முக்கியமான வேலை? அப்படி சொல்லாப்பா. இந்த நாட்டு மக்களுக்கு பொறுப்பு வைக்க மலரே பொங்கி வரும் காவிரியே. மனுஷன் தான் இப்படி இதெல்லாம் எழுதுறாங்களா இல்ல கர்த்தரே வந்து எழுதுறாரான்னு சந்தேகம் தெரிஞ்சு. பொங்கி வரும் காவிரின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த காவிரி என்னென்ன நன்மைகள் செய்யுது, அதுவும் பொங்கி ஆனந்த கூத்தாடி சந்தோஷத்தோடு அந்த காரியத்தை செஞ்சுதான். அதுக்கு நிகர ஒண்ணு சொல்லி வச்சிருக்கான். சொன்னது யாரு தெரியுமா? அதை மறக்காது. திருக்கல்லை சார்ந்த மாபெரும் கவிஞர் வில்லிபுத்தர். மனுஷன் தான். சரி, இறைவனுடைய கர்த்தருடைய படைப்புல படி. பொன்னே புது மலரே பொங்கி வரும் காவிரியே.
கொஞ்சம் அந்த நாள் இனி வருமா ஆனந்தம் நிலைவருமா அந்த நாள் இனி வருமா ஆனந்தம் நிலைவருமா பொன்னே புதுமலரே பொங்கி வரும் காவிரியே தாரகையே வெண்மதியே பொன்னே புதுமலரே பொங்கி வரும் காவிரியே தாரகையே வெண்மதியே. சரி, காலையில் எழுந்திருச்சு அழகா பாருங்கப்பா. இன்னைக்கு தான் நீங்க பாட்டு பாடி நான் கேட்டிருக்கேன்ப்பா. எனக்கு முக்கியமான வேலை இருக்குப்பா, நான் போயிட்டு வந்துடுவாப்பா. அப்பா உனக்கு தெரியும் பாப்பா, ரோமாபுரி மன்னனுக்கு கோபமே இதுவரைக்கும் வந்ததில்லை. நீங்க எனக்காக வந்து யாரும் பார்த்ததில்லை. எனக்கு கோபம் வந்து யாரும் பார்த்தது வராது. வந்தது வராது. விஸ்வரூபம் வந்தது. அப்பா கோவம் வராது. எனக்கு கோவம் வராததுனாலதான் இவ்வளவு காலம் நீடிக்கு. நான் விளையாட போகணும்பா. பிள்ளைங்க எல்லாம் காசு எனக்கு எவ்வளவு முக்கியமான வச்சு என்ன கொடுமைப்படுத்துறீங்க. 144 தடை உத்தரவு போடுறதுக்கு நாள் கிடையாது. அந்த எனக்கு இல்ல, அது கருத்தருக்கு தான் உண்டு. சரி, அப்புறம் நான் நீங்க சொல்ற மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போனேன், பாடம் எல்லாம் படிச்சு கதையெல்லாம் சொன்னாங்க, பாட்டெல்லாம் செஞ்சுட்டியா? எல்லாம் பார்த்து காலை கடனை முடிச்சு ஆலயத்துக்கு போனியா? லூர்து மாதாவை கும்பிட்டியா? அவ என்ன சொன்னா அத அப்பாட சொல்லு. அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போனியா? என்ன வாத்தியார் என்ன சொன்னாரு? அதெல்லாம் எங்கிட்ட சொல்லணும். நீ எனக்காக சொல்றீங்க இல்லையோ, இந்த மக்களுக்காக, இந்த பெருங்குடி மக்களுக்காக நீ இன்னைக்கு கதைய அழகா பள்ளிக்கூடம் போய் சொல்லி இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே. நான் குடும்பப்படுத்தல. முந்தா நாள் போயிருந்தோம்ல மாப்பிள்ள, ஊரும் என்ன ஊர் கமுதிக்கு பக்கத்துலடா. அந்த ஊர் மாணவி தான் முதல் மாணவியா வந்திருக்கா. ரொம்ப பெருமையா இருக்கு. போஸ்டர் பார்த்து அந்த பிள்ளைய பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்துச்சு எனக்கு. நம்ம ஆளுங்க அவசரப்பட்டுட்டாரு. ஆமா, அது மாதிரி எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நம்ம இந்த மண்டல பிறந்த புள்ள, நம்ம புள்ள. அது மாதிரி நீ படிச்சு முதல் மாணவியா இருந்த அப்படின்னா இந்த பெருங்குடி மக்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? அதனால படிச்சதெல்லாம் சொல்றேன் கேளுங்கப்பா. ஆமா, பள்ளிக்கூடத்துக்கு போலியா? வாத்தியார் கதை சொன்னாரா? என்னென்ன பாடங்கள் சொன்னாரு? என்னென்ன பாட்டு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு சீக்கிரமா இனிமே நடக்க போறது உன்னுடைய ராஜ்யம் தான். எங்க ராஜ்யம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இருக்கு, விடிய காலம் இருக்கு. அவன் எப்படி உத்தரவு போடுறானோ செல்வராசு, அதன்படி நான் நடக்கணும். நீ ஒருத்திதான் அப்பா அவனுடைய நிலைமையை தெரிஞ்சுட்டு உட்காருங்கன்னு சொல்லி இருக்கேன். புள்ள படிச்சத சொல்லும் போது அப்பா உட்காந்து கேட்கறது சரி. சின்ன பிள்ளையா நீ செல்ல பிள்ளையா பெரிய காடு. சரி, பெரிய காடு. பெரிய காட்டுல ஒரே ஒரு ஆலமரம். என்னம்மா சொல்ற? ஒரு ஊர்ல பெரிய காடு, ஒரு மாடு, ஒரு மரம் இருந்தா அது எப்படிமா காடா? ஒரு மரம் இருந்தா அண்ணே, அவர் பேச்ச கேட்காதீங்கண்ணே. தங்கச்சி நான் தானே கதை சொல்றேன். சரி, பெரிய காடு. ஆமா, அந்த காட்டுல ஒரே ஒரு மரம். என்னம்மா பெரிய காட்டுல ஒரே ஒரு மரம்? எங்கம்மா இருக்கு? எப்படிமா அது? எப்படிமா காடுனால நிறைய மரங்கள் இருக்கத்தானே செய்யும். நான் சொல்ற காட்டுல ஒரு மரம் தான் இருக்கு. சரி, ஆமா. ஒழுங்கா ஞானம் சொல்றத கேக்குறியா? இல்ல உத வாங்கிட்டு உள்ள ஓடி போய். சரிப்பா, சரி. அது சொன்னா ஆமா போடு. ஆமா ஆமா ஆமா, ஒரு மரம் பெரிய. சரி, அந்த மரத்துல ஒரு பொந்து. ஒரு பொந்து. அந்த பொந்துல 2 கிளி. 2 கிளி. ஒரு ஆண் கிளி இருக்கு, ஒரு பெண் கிளி இருக்கா. ஒரு ஆண் கிளி, ஒரு பெண் கிளி. 2 கிளிக்கும் காதல். 2 கிளிக்கு காதல். அண்ணா, காதல்னா என்னன்னு? காதல்னா அன்பு. அன்பு
பாசம் நேசம் நல்ல மதிப்பெண் வாங்கி தானே வாத்தியாரா நீங்க? இருப்பா. இதை நீ இப்படி கேட்டீங்கன்னா வேற மாதிரி தான் பாப்பாங்க. ஆமா இல்லங்க, 2 கிளிக்கு காதல் இருந்து கொஞ்ச நாள்ல 2 கிளிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, கல்யாணம் ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கல்யாணம் ஆனா 2 கிளிக்கு ஒரு குட்டி கிளி பிறந்துச்சு. தங்கச்சி மாதிரி அழகான ஒரு குட்டி கிளி பிறந்தது. அம்மா கிளி ஒண்ணு இருக்கா, அப்பா கிளி ஒண்ணு இருக்கா, குட்டி கிளி ஒண்ணு இருக்கா. கிளி எங்கயா குட்டி ஓடிச்சு? குஞ்சியா? தங்கச்சி சொன்னா உண்மைதான். என் தங்கச்சி என்ன போய் சொல்லாது. கிளி குஞ்சு குட்டி கிளி குட்டி குட்டி தான் இவங்களுக்கு எல்லாம் படிக்கவே தெரியல. அத அடகு வச்சாலும் பணம் தர மாட்டாங்க. ஒரு குட்டி கிளி இருக்கா, அம்மா கிளி அப்பா கிளி ஒரு குட்டி கிளி. அம்மா கிளி அப்பா கிளி ஒரு குட்டி கிளி. குட்டி கிளி இருக்கா. இந்த 2 கிளிக்கும் குட்டி கிளி மேல ரொம்ப பாசம். இருக்கதானே செய்யும். ரொம்ப பாசமா இருந்துகிட்டு இருக்கா. ரொம்ப பாசம். ஒரு நாள் பாருங்கண்ணே, நான் தான் சோகமா இருக்கேன். சரி, ஒரு நாள் சோகமா இருக்கீங்க. சரி, ஒரு நாள் இனிமேல சோகம் வரும். அந்த அம்மா கிளி இருக்கா, அப்பா கிளி இருக்கா. சரி, அந்த குட்டி கிளி இருக்கா. அம்மா கிளி அப்பா கிளி இருக்கா. அம்மா கிளி அப்பா கிளி இருக்கு. இந்த குட்டி கிளி இருக்கு. குட்டி கிளி இருக்கு. ஆமா, அம்மா கிளி அப்பா கிளி குட்டி கிளி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் பாருங்கண்ணே, என்ன முகம் மாறுது. ஒரு நாள் என்ன, அம்மா கிளி அப்பா கிளி குட்டி கிளி எல்லாம் சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மா கிளி இருக்குல்லண்ணே, அம்மா கிளி, அந்த அம்மா கிளி அம்மா கிளி சேர்த்து போன அப்பா கிளி ஒரு சின்ன கிளி கல்யாணம் பண்ணிக்கிருச்சாங்க. ஒரு சின்ன மக்களையே கல்யாணம் பண்ணிக்கிருச்சு. அப்பா கிளி இல்லாதவங்க அந்த சின்னம்மா கிளி என்ன செஞ்சுச்சு தெரியுமா? அந்த குட்டி கிளியும் கொத்தி கொத்தி வச்சுச்சாங்க. அந்த குட்டி கிளி அப்படி கொத்தி வைக்கலாமா? இல்லையா? குட்டி கிளியே ரொம்ப துன்பப்படுத்தி இருக்கு. ஆமா, அம்மா கிளி அப்படிலாம் நடக்காது இல்லப்பா. வாத்தியார் சொன்னாரு கதை வேண்டாமா, இந்த கதை வேண்டாமா. கதையை சொல்றேன். வாத்தியார்களுக்கு யாருகிட்ட எந்தெந்த கதையை சொல்லணுங்கிற முறையே தெரிய மாட்டேங்குது. கதை ஓய் பகுத்தறிவு வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறது. வாத்தியார் வேலையை விட்டு தூக்கிட்டு பொழக்கான பாரு. எந்த அப்பா கோச்சுக்காரியப்பா, தங்கச்சி என்ன பண்ணிக்க கடுப்பு கோவம் வருது. அவங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தப்பு தப்பா பேசுறேன். பேசாம இருடா. சரிப்பா, கடுப்பா இருக்க சொல்ல வேண்டிய முறையோட சொல்லணும். சரிப்பா, அவங்களை கூப்பிட்டு இது பண்றேன் இது பண்றாங்க. அவங்க சின்ன பிள்ளைங்க என்ன கதை பேச விடுறா. என்ன பேசுங்க. சரிப்பா, இந்த கதை வேண்டாம். என்ன வேற கதையை நாளைக்கு சொல்லு. வாத்தியார் நல்ல கதையெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எதிர்பார்த்துட்டீங்க. ஆமா, நான் பட்ட பிள்ளைகளோட விளையாடிக்கிட்டு இருந்தேன். மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய காட்டு மிருகங்களுக்கெல்லாம் விரட்டி அடிக்கணும். அதுக்காக வேட்டைக்கு நான் போகணும். உனக்கு வழி விட்டுட்டு நான் வாங்க போவோம் வேட்டைக்கு. வேட்டைக்கு அப்பாவும் வீரர்களும் தான் போகணும். சொல்லுங்க காட்டுக்கு நீயா? அப்ப நீங்க போயிட்டு நான் என்ன பண்றீங்க? எனக்கு உனக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றதை கேளு. நான் போய் பார்த்துட்டு வரேன். வீரர்கள் கூட வர்றாங்க. அண்ணன் கேட்கிறேன், லேனா இருக்கா, தோழி பொண்ணு இருக்கா. இந்த விஷயத்துக்கு நான் மட்டும்தான் போகணும். நீ அரண்மனையில சொல்றத கேளு. சொல்றத கேளு. ஞானம் அப்புறம் கோபம் வந்து அடைஞ்சு விடுங்க. அது சொல்றது இன்னொரு சந்தர்ப்பம் வரும்போது வேற இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். நான் போயிட்டு சீக்கிரம் இப்ப நான் வேட்டை போயிட்டு எனக்கு தெரியுது. லேனாள் வர்றதுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்றேன். அம்மா வந்து என்ன அனுப்ப மாட்டாங்க. சொல்லுங்க அப்பா காடு கொடிய மிருகங்கள்லாம் இருக்கு. முடிச்சிட்டு வரும்போது உனக்கு என்னென்ன தேவையோ அத்தனை காட்டுக்குள்ள இருந்து நான் உனக்கு வாங்கிக்கிறேன். நீ விளையாடலாம் அவங்களோட. ஆமா, என்ன தேவை சொல்லு. அண்ணன் சொல்லு. விளையாட்டு பொருள்கள் என்னென்ன வேணும்? அங்க விளையாடுறதுக்கெல்லாம் இருக்குமா? என்னென்ன இருக்கும்? முந்தி மாதிரி மிருகங்கள்லாம் இருக்கு காடுகள்ல. அங்க இருக்குமா? புளிய கரடி
அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே. யானை முட்டை. யானை முட்டை. யானைக்கு முட்டை இது நான் முட்டைதான் இருக்கா. நீங்க எழுதி அப்பா அப்பா யானை முட்டை இருக்குல்லப்பா. அவனுக்கு தெரியலன்னா அவன் கேட்டா அப்பா இதெல்லாம் வரவு எடுக்கிற கூட்டத்தில் வாங்கிக்கலாம். சேகரிச்சு வச்சுக்கிறது இல்ல. எழுபது மேல சம்பளம் கிடையாது. சரிங்களா? ஐயோ அசிங்கம் பண்ணாதடா. சரிப்பா அப்பா எழுதுறா. யானை முட்டை ரெண்டுண்ணே. யானைக்கு முட்டை எல்லாம் இருக்காது. விவரம் இல்லாம சின்ன பிள்ளையா இருக்கும் பாருங்க. சரி சரி சரிப்பா சரிப்பா. யானை முட்டை ரெண்டு ரெண்டு. புலி குஞ்சு ரெண்டு. புலி குஞ்சு. சரி என்னென்ன கிளி குட்டி இருக்கும் போது புலி குஞ்சு இருக்காதா? நியாயம் வேணாமாயா? என்னதான் மகன் மேல பாஜம்னாலும் புலி. அப்பா பாருங்கப்பா, இவங்க எல்லாம் அரண்மனையை விட்டு வேலையை தூக்குங்கப்பா. அப்பா அப்பா ஆட்சியில அதெல்லாம் நடக்கும். நீ எழுது. அப்படி பேசணும். ஆனா ஒண்ணு தங்கச்சி, உனக்கு கொஞ்சமாச்சு நியாயம்னு தெரியுதா? மனசு இருக்கா? அப்பா போய் புலியோட குஞ்சு பிடிக்கும்னா அவர் குஞ்சு போயிடாதா? அண்ணே என்ன பேச்சு பேசுறீங்க? சின்னமா இருந்த குஞ்சு தானே. உங்க குஞ்சு நீங்க போங்க, நீங்க ஒண்ணு எழுத. புலி குஞ்சு எனக்கு இது ரெண்டு கொண்டு வந்தா போதும். சரி சரி இது ரெண்டு மட்டும் நீங்க கொண்டு வாங்கப்பா. என்ன எல்லாம் கிண்டல் பண்றாங்கப்பா. நான் சரியா தானப்பா சொல்றேன். நான் எங்க அப்பா கிட்டே சொல்லிக்கிறேன். ரகசியமா சொல்லிக்கிறேன். சின்ன குழந்தை நானும் வேட்டைக்கு வர்றேன். வனங்களை எல்லாம் பார்க்கணும், வன விலங்குகளை பார்க்கணும், முயலை பார்க்கணும், மிருகங்களை எல்லாம் பார்க்கணும் சொல்லிட்டு சின்ன பிள்ளையா யாரு இருந்தாலும் ஆசைப்பட்டு சமயம் சந்தர்ப்பம் வரும்போது லேனாவையும் தோழி பொண்ணு எல்லாரையும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத. சிற்றனை இருக்கா, உங்க சித்தி உன்னை நல்ல விதமா கவனிச்சுக்குவாங்க. நீ சொன்னபடி நீ ரெண்டு சொன்னா நான் 4 வாங்கி காட்டுக்குள்ள உன் ஞாபகமா தான் இருப்பேன். எப்படா கேட்க முடியும், மக்களுடைய குறையை தீர்க்கணும், அரண்மனைக்கு போகணும், ஞாபகத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கா. நமக்கு எந்த கவலையுமே இல்லை. ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை ஏற்படுத்தினா கர்த்தரின் கட்டளையாதானே அதுவே நடக்கட்டும். யாருமே கர்த்தருடைய கட்டளை நீ யாரும் மீற முடியாது, மீறி ஜெயிச்சவனும் கிடையாது. ஆமா, நீ கவலைப்படாது, தைரியமா நீங்க கிளம்புங்க. குழந்தைய பாத்துக்கிறீங்க. என்ன பத்தி ஆத்தா சின்னம்மா குஞ்சு கொத்தி கொத்தி வச்சுட்டான். சின்னம்மா கிளி கிளி கிளிமா கிளி கிளிமா. அவ எப்படி சொல்ற? அப்ப நான் கொத்தேன். 4 ஓடு போடுமா? என்ன 4 சாத்து வேலை பார்க்கறதுக்கு எவ்வளவு கோபம்.
அம்மா அடியில பிடிச்சிருவாங்க. கூட பிறந்த குடல் அந்துக்கிட்டு போகுது. உங்களுக்கு பிறந்த குழந்தையா இருந்தா நீங்க எப்படி செய்வீங்களா? என்ன செய்வேன்? அவர் வரக்கு இன்னைக்கு அவர் வந்தவன அரமனையை விட்டு நான் போக மாட்டேன். அவருக்குன்னு ஒரு பிள்ளைய பெக்கணும். என்னம்மா யாங்கம்மா நீங்க வேற இந்த புள்ளையவே ஒழுங்கா பேசுது இப்படி நீங்க வேற இன்னொரு ஒரு புள்ள பேத்து அது நல்லா பேச உங்களுக்கு கர்ப்பப்பை எடுத்தாச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பா அம்மா சொல்லு கொடுக்காமையா என்ன நாலு போடு போடுங்க அவனுக்கு வாயில குத்துங்க கர்ப்பப்பைய எடுத்தாச்சான். அம்மா நினைச்சாதான் ஒரு டஜன் பிள்ளை கூட பெப்பா தெரியுமா? ஒரு டஜன் புள்ள பெத்து அப்புறம் என்ன வதக்குன்னு பெப்பேன். நான் இருக்கிற உடம்புக்கு என்னம்மா வந்து காப்பாத்தாருமே அப்படி இவளுக்காக உங்களை மாதிரி பிள்ளைய பார்க்க முடியுமா? பாசமா உங்களை மாதிரி வளர்க்க முடியுமா? பிள்ளைய என்னதான் நீங்க வளர்த்தாலும் அது அவ அப்பா பின்னாடிதான் இருக்கு. யாரு எங்க நல்லதுக்கு சொன்னா யாரு ஏத்துக்கிறா? அவளுக்குள்ள அறிவு உனக்கு இல்லடி. இல்லவே இல்ல. இந்நேரம் உங்க பெத்த பிள்ளையா இருந்தா இப்படி பேசுமா? சொல்லுபடி கேட்கும். இது என்னோட சக்காச்சா பின்னாடியா போடுங்க. என்ன அடிக்காதீங்க அடிக்காதீங்க. நீ மட்டும் என்ன வேலை வேலை பார்க்க வந்த? இல்ல கேக்குறேன். என்னடா அவனுக்கு பிரச்சனை? தங்கச்சி ஆலயத்துக்கு போனியா? தங்கச்சி நீ கேட்கணும். ஆலயத்துக்கு போனியா? ஏன் போன? எதுக்கு போன? ஜெபம் பண்றதுக்கு. ஜெபம் பண்ண போறான்னு சொல்லிருக்கா இல்லையா? உடைய அப்பா ஜெபம் பண்ண பள்ளிக்கூடத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா? அப்பா போக சொல்லிருக்காரு. எதுக்கு போக சொன்னாரு? பள்ளிக்கூடத்துக்கு. அவர் சொன்னா நீ கேப்பியா? இல்லம்மா என்ன ட்ரெஸ் இது? அப்பா வாங்கி கொடுத்தாரா? எனக்கு தெரியாம எடுத்து அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு. அரமனையில உள்ள நீ போட்டு இனிமே வாங்கி கொடுக்கலையா? எங்க அம்மா நல்லவங்க. நீ யார சொல்லி சொல்லி கொடுக்குறேன். உங்க அம்மாவை உங்க அம்மாவை நான் கெடுக்கிறேன். அப்ப என் பிள்ளையா இருந்தா பாருங்க இதெல்லாம் சரியில்லை. என் பிள்ளையா இருந்தா இப்படி பேசாது. நீங்க பெக்க முடியல அதனால இந்த அம்மா அப்படி அதை லூச்சு முட்டை நீ ஏன் இந்த ஆட்டாரு? வேற எப்படி ஒரு சீட்டை கிழிச்சு வேண்டாம். என்னடா புழக்க சொல்றேன்? வாயில பப்பினாக்கிட்டு மாதிரியே இருக்கு. வந்த வைக்க போற மாதிரியே இருக்கு. புழு சேர்த்து விட்டுமா 2000 ரூபாய். பாத்துக்கிட்டேன். ஆனா அவ்வளவு பாசமா இருந்தது எல்லாம் வேசமா. வேசமா எல்லாம் வேசமா. நீங்க மாசமா ஆகாதான் காரணமா? ஒரே நார் அடிக்கிறோம். பெருங்குடியா? ஏமா இனிமேல அதுக்கு முயற்சி பண்ணுங்க. வருஷத்துக்கு ஊருக்கு வர நான் புள்ளைய தூக்கிட்டு வரேன். ஆமா ரெட்ட புள்ளையா தூக்கிட்டு வாங்க. இல்லன்னா ஒரு டஜன் புள்ளையா தூக்கிட்டு வாங்க. யாரு பிள்ளைய காணும்னா இங்கதான் வந்து சும்மா இருங்க. நீங்க வேற ஊரு அம்மாவுக்கு பாருங்க. உங்களுக்கு புள்ள இல்ல புள்ள இல்லன்னு இவன் தான் ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க உங்க மகட்ட. என்னம்மா நீ போய் உள்ள வெளில உள்ள போல உள்ள போட. அரண்மனை உள்ளே போகும். அரண்மனை உள்ள போய் அரண்மனைக்கு வெளியிலே போயிருக்கீங்க. வேலை பாக்குறவங்க கொஞ்சம் நீ படுக்க. வேலையை விட்டு நீக்கு தூக்கு. அதான் வேலை பார்க்கணும். அப்ப ஆரோக்கியத்தையும் சேர்த்துதானே? தூக்க போறேன். நான் கூடவே இருக்கணும். அம்மா கூடவே இருக்கணும். எல்லாரையும் வேலையை விட்டு நிறுத்த சொல்லிவிட்டீர்கள். ஆனா ஆரோக்கியத்தை வேலையை விட்டு நிறுத்த வேண்டாம். மட்டும் என்ன வச்சிருக்கா? ஆனா ஆரோக்கியத்தை யாரும் வேலை வந்துறாங்க. போ அரண்மனையில வேலை பார்த்தா ஆள் இல்ல. போ ஆரோக்கியத்தை. அரண்மனையில உள்ளவங்க எல்லாம் எல்லாரையும்
எல்லாரும் வேலையை முடிக்கிறேம்மா. அவங்க உங்க வீட்டுக்கு போச்சு சம்பளத்தை கொடுத்து போச்சு. எதுக்கு சொல்றேன்? எதுக்குமா? இவள இந்த சிறுக்கி மகளை வேலை பார்க்கணும். எல்லா வேலையும் அனைத்து வேலையும் இவதான் பார்க்கணும். ஆமா, விடக்கூடாது. சின்ன ரோசா பூவே செல்ல கண்ணீரே பட்டி வந்த சிப்பி முத்தே உன்னை பெற்ற தாயாரு சூறு கொள்ள யாரும் இல்லை அள்ளு கொள்ள தாயும் இல்லை ஏனோ சோதனை இவனேரனே சின்ன சின்ன ரோசா பூவே செல்ல கண்ணீயாரு சின்ன சின்ன ரோசா பூவே செல்ல கண்ணீயாரு தப்பி வந்த சிப்பி முத்தே உன்னை பெற்ற தாயாரு சொல்லிக் கொள்ள வாயும் இல்லை அள்ளிக் கொள்ள தாயும் இல்லை ஏனோ சோதனை இளநெஞ்சில் வேதனை சின்ன சின்ன ரோசா பூவே செல்ல கண்ணீயாரு சின்ன சின்ன ரோசா பூவே செல்ல கண்ணீயாரு தப்பி வந்த சிப்பி முத்தே உன்னை பெற்ற தாயாரு கண்ணீர் காரும் என்னை விட்டு போட பிள்ளை இங்கே தன் கோலம் கொண்டு கண்ணீர் காரும் என்ன போகுதையா என்னை விட்டு போட பிள்ளை இங்கே தன் கோலம் கொண்டு வாழ்த்து சொல்லி பாடும் கங்கை நீமென்றால் கரையுங்கு நானடா வாழும் நான் என்றால் நீயடா என் வாழ்வில் உண்மதி அதுவும் சந்திரே சின்ன சின்ன ரோசா பூவே செல்ல கண்ணீயாரு தப்பி வந்த சிப்பி முத்தே உன்னை பெற்ற தாயாரு சொல்லிக் கொள்ள வாயோ இல்லை அள்ளிக் கொள்ள தாயோ இல்லை ஏனோ இளநெஞ்சில் சோதனை ஏனோ இளநெஞ்சில்